இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு மாதத்தையும் அழகாய் நடத்தி வந்த தேவன் இதோ இந்த 11வது மாதத்தையும் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இம்மட்டும் வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் அழகாய் அதை நிறைவேற்றி அவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் முடித்தவர். இந்த மாதத்திலேயும் 91ஆம் சங்கீதத்திலே 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற, இயேசு கிறிஸ்து என்கிற நல்ல நாமத்தை அறிந்திருக்கிற, இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்க அவரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து எனக்கான காரியத்தை எல்லாவற்றையும் ஜெயமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நம்பி அவருடைய நாமத்தின் மேல பற்றுதலா இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதத்திலே நான் உயர்வையும் அடைக்கலத்தையும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உயர்ந்த அடைக்கலம், ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆகிய தேவன் இந்த மாதத்தில் நமக்கு செய்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தை நமக்கு கொடுக்கிற தேவன். பாருங்க, இந்த பூமியில எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், சத்துருக்கள் எழும்பி பிசாசுடைய கிரிகள் எழும்பி நம்மை அழிக்க வந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலம் நம்மை பாதுகாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலம் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றார். இந்த மாசத்துல நான் உயர்வையும் அடைக்கலத்தையும் நான் இந்த மாதத்துல உனக்கு தருவேன். கர்த்தரை நம்புகிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவ மேல பற்றுதலா இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதத்துல உயர்ந்த அடைக்கலாம். இதை நான் இன்னும் விளக்கி சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய உயர்வு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துகிறத நம்ம பார்க்க முடியும். எந்தெந்த இடத்துல நாம் வசிக்கிறோமோ அங்கெல்லாம் சத்துருக்கள் எழும்பி நாம் விழுந்து போகிறத பார்க்கணும்னு சொல்லி நினைச்சாங்களோ, அதே இடத்துல நம்முடைய தலைகளை உயர்த்தி, அதே இடத்துல நம்மை ஆசீர்வதித்து, வெட்கப்பட்ட இடத்துல, நாம் அவமானப்பட்ட இடத்துல, நம்மை நிந்தையாய் அவமானமாய் பேசினவர்கள் மத்தியில கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தானியேலுடைய வாழ்வு எப்படி உயர்ந்ததா இருந்ததோ அதை போல ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு உயர்வையும் அடைக்கலத்தையும் தருவார். சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்ட தேவன், எரிகிற நெருப்பு சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்த தேவன், தானியேலுடைய சிநேகிதர்களையும் எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரோ அதே போல பட்டணத்திலே, தேசத்திலே நம்மை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க ஒரு இந்த மாதத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த மாதம் நமக்கு உயர்வின் மாதம், ஆசீர்வாதமான மாதம், பாதுகாப்பான மாதம், அடைக்கலமான மாதம். நம்மை அடைக்கலமாய் வைத்திருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. உலகத்தை படைத்த தேவன் நம்மை அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்துல உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறபடினாலே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறதுனால இந்த மாதத்துல உயர்ந்த அடைக்கலத்தை எங்களுக்கு கொடுத்து நீங்க நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த புதிய மாதத்துல உயர்ந்த அடைக்கலம் அவர்களுக்கு உண்டாவதாக, உயர்ந்த அடைக்கலம் ஒவ்வொருவருக்கும் வருவதாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த மாதத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, எங்கள் தலையை எண்ணெயினால நீங்க அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் வெட்கப்பட்ட இடத்துல எங்கள் தலையை உயர்த்தி நீர் வைக்கிறதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தானியேலுடைய வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு எரிகிற நெருப்பு சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்து ஆண்டவரே அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தின தேவன், இதோ இந்த நாளில் அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே உயர்த்தி
மேன்மைப்படுத்துவீராக. அவர்களை மகிமைப்படுத்தின தேவன் எங்களையும் நீர் மகிமைப்படுத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். God bless you. God bless you.